அனைவருக்கும் வணக்கம். இது பாலாஜி அபி டாக்ஸ். இந்திய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. பாஜக பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. அதற்கு பாஜக கட்சிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள்ங்க. ஆக்சுவலாக ஒரு பொதுவான மனிதனாக சொல்ல போனால் யார் ஜெயிச்சாலுமே சந்தோஷம் தாங்க. யார் ஜெயிச்சாலுமே சந்தோஷம் தான். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் தான். நல்லது செஞ்சால் போதும், மக்களுக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைச்சா போதும், அவ்வளோதான். அதனால யார் ஜெயிச்சாலுமே சந்தோஷம் தான் அப்படிங்கிறத ஒரு பொதுவான மனிதனாக சொல்லிக்கிறேன். ஆனால் மீடியாக்கள் எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாஜக 400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்னு தன்னுடைய கருத்து கணிப்புல சொன்னாங்க. ஆனா அது எல்லாமே பொய்யுங்க. அந்த கருத்து கணிப்பு எல்லாம் பொய் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கருத்து கணிப்பை தவிடுபடி ஆக்கியிருக்காங்க காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. சரியான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. செம்ம கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களுங்க. தனிப்பட்ட முறையில் நான் சொல்லிக்கிறேன். இப்போ மோடி ஜெயிச்சிருக்காரு. ஒரு 3ஆவது முறையாக ஜெயிக்கிறாரு. ஆட்ரிக்கு வெற்றிங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் 3 முறை ஜெயிச்சிருக்காரு. பிரதமராக இருந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை பிரதமர் மோடி அவர்கள் சமன் செஞ்சிருக்காருங்க. இந்திரா காந்தி அவர்கள் கூட 3 முறை பிரதமராக இருந்தாங்க. ஆனால் அவங்க 3 முறை ஜெயிக்கல. மெஜாரிட்டி சீட்டு கிடைச்சிது. அதனால அவங்க பிரதமராக இருந்தாங்க. ஆனால் மோடி அவர்கள் ஜெயிச்சு பிரதமராக இருக்க போறாரு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு பொதுவான மனிதனாக நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகேப்பா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் மெயினா அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நிறைய பேர் ஓட்டு போடவே இல்லைங்க. மக்களோட வாக்குப்பதிவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. வெறும் 64 கோடி மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது ரொம்ப கம்மி. கடந்த 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 67.40% ஓட்டு போட்டிருந்தாங்க. அதாவது 67 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருந்தாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா 64 கோடி மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 64.48% தான் பதிவாயிருக்கு. கடந்த தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 2.5 கோடி மக்கள் ஓட்டு போடவே இல்லை, குறைவா இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயங்க. தேர்தல் வர 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 நிறைய பேர் ஓட்டு போடவே மாட்டுறாங்க. ஓட்டு போடுற எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. என்னதான் காரணம் அப்படிங்கிறத பற்றியும் சில தேர்தல் புள்ளி விவரங்களை பற்றியும் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்க்க போனால், வேர்ல்டு லெவலில் ஒரு முக்கியமான நாடு, ஒரு ஃபேமஸான நாடு அப்படின்னா அது இந்தியா தாங்க. ஒரு ஜனநாயக நாடு. அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு இந்திய நாடு. கிட்டத்தட்ட 144 கோடி மக்கள் இந்திய நாட்டில் இருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு குழந்தை இந்திய நாட்டில் பிறந்துகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் இந்தியா இருக்கு. அதே சமயத்தில் ரொம்ப ஃபேமஸான நாடாகவும், நல்ல மார்க்கெட் இருக்கக்கூடிய, நல்ல பிஸ்னஸ் இருக்கக்கூடிய நாடாகவும் இந்தியா இருக்குங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பகுதியில் இருக்கோம். எல்லாருமே ஒவ்வொரு ஊரில் இருக்கோம். அந்த ஊரில் எல்லாமே திருவிழான்னு ஒன்று நடக்கும். அந்த திருவிழாவை நடத்துறது அப்படிங்கிறது ஒரு சிரமமான விஷயமா தாங்க இருக்கும். ஏன்னா அந்த திருவிழா நடத்தும் போது நிறைய மக்கள் ஒரே இடத்துல ஒன்று கூடுவாங்க. அவ்வளோ மக்கள் வருவாங்க. அதெல்லாம் சமாளித்து மெயின்டைன் பண்ணி அந்த திருவிழா நடத்துறதுக்குள்ளே ஒரு போதும் ஆகிடும். இருந்தாலும் எக்கச்சக்கமான மக்கள் கூடுறது தான் அங்கே சந்தோஷமே. அதுதான் ஹாப்பினஸான விஷயம் ஒரு திருவிழா வந்தால். இதே மாதிரி இந்திய மக்கள் எல்லாருமே கொண்டாடுற மாதிரி ஒரு திருவிழா வந்தால் எப்படி இருக்கும்? இந்திய மக்கள் எல்லாருமே கொண்டாடுற மாதிரி ஒரு திருவிழா வந்தா, நாடே கொண்டாடுற மாதிரி, அந்த திருவிழா தான் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த திருவிழா என்ன திருவிழா தானே கேட்குறீங்க? அதாங்க தேர்தல் திருவிழா. இந்திய நாடாளுமன்ற ஜனநாயக தேர்தல் திருவிழா வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்தியாவில் அவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க. அந்த மக்களை எல்லாமே சமாளித்து ஒரு தேர்தலை நடத்துறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்சேப் தெரிவிச்சே ஆகணும். இவ்வளோ மக்கள் சமாளித்து ரொம்ப சூப்பராக ஒரு தேர்தலை நடத்திருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயங்க. ஒரு மிகப்பெரிய ஆட்சேப் அவங்களுக்கு. இந்த தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மாசமாக நடந்திருக்குங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி ஜூன் 31 வரை நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மாசமாக நடந்திருக்கு இந்த தேர்தல். கிட்டத்தட்ட 7 கட்டங்களாக இந்த தேர்தல் நடத்திருக்காங்க. 7 கட்டங்களாக. முதல் கட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 19ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 21 ஸ்டேட்டுக்கு நடத்திருக்காங்க. அந்த 21 ஸ்டேட்டுக்குள்ளே தான் தமிழ்நாடும் பாண்டிச்சேரி அடங்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் கட்ட தேர்தல் ஏப்ரல் 26ஆம் தேதி நடத்திருக்காங்க. 13 ஸ்டேட்டு அதுக்குள்ளே அடங்கும். 3ஆம் கட்ட தேர்தல் மே 7ஆம் தேதி நடத்திருக்காங்க. அதில் 11 ஸ்டேட்டு அடங்கும். இதே மாதிரி 7 கட்டங்களாக இந்த தேர்தலை நடத்திருக்காங்க. எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணி தேர்தல் நடத்திருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 542 தொகுதி. அதில் 272 தொகுதி ஜெயிக்கிற
கட்சி வந்து ஆட்சியை பிடிப்பாங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம், இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவுல 144 கோடி மக்கள் இருக்காங்க. எவ்வளவு இருக்காங்க? 144 கோடி மக்கள் இருக்காங்க. அதுல 96 கோடி மக்கள் ஓட்டு போட தகுதி பெற்றவர்கள். இப்ப இந்தியாவுல 144 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே ஓட்டு போட தகுதி பெற்றவர்கள் கிடையாது. அதுல நிறைய பேர் குழந்தைகள் இருப்பாங்க, 18 வயசு கீழ உள்ளவங்க இருப்பாங்க. எல்லாருமே ஓட்டு போட முடியாது. 18 வயசு தாண்டினா தான் ஓட்டு போட முடியும். அந்த 144 கோடி மக்கள்ல 96 கோடி மக்கள் ஓட்டு போட தகுதி பெற்றவர்கள். ஆனால் இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த 96 கோடி மக்கள்ல வெறும் 64 கோடி மக்கள் தாங்க இந்த முறை ஓட்டு போட்டிருக்காங்க. வெறும் 64 கோடி மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 32 கோடி பேர் ஓட்டு போடவே இல்ல. ஆக்சுவலா உண்மையாக சொல்ல போனால் எல்லாருமே ஓட்டு போட்டிருந்தா 96 கோடி வாக்குகள் பதிவாகி இருக்கணும். 96% வாக்குகள் கிடைச்சிருக்கணும். ஆனா 64.48% தான் கிடைச்சிருக்கு. 64 கோடி பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 32 கோடி பேர் ஓட்டு போடவே இல்ல. ஓட்டு போட தகுதி இருந்தும் வாய்ப்பு இருந்தும். இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயம் தான் சொல்லணும். அந்த சர்க்கார் படத்துல நடிகர் விஜய் சொல்லுவார்ல, ஒரு நாட்டே ஆளக்கூடிய தலைவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது வெறும் பாதி மக்கள் தான் ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு கட்சி நம்ம நாட்டே ஆளப்போகுது, அந்த கட்சியை வெறும் பாதி மக்கள் தான் ஓட்டு போட்டு தன்னை யார் ஆளணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயங்க. இதை நினைச்சு வருத்தப்படுறதா இல்லை கோவப்படுறதா அப்படின்னு தெரியல. எல்லாருமே ஓட்டு போடணும், கன்ஃபார்மா ஓட்டு போடணும். ஏன்னா எல்லாருடைய மக்கள் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால எல்லாருமே ஓட்டு போட்டாதான் ஸோ உண்மையாகவே ஒரு நல்ல தலைவன் வந்து நமக்கு கிடைப்பாரு. அதனால எல்லா மக்களுமே ஓட்டு போடணுங்க. எதனால வந்து மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சரியா வந்து சொல்லவே முடியல. ஒருவேளை அவங்கள்ட்ட விழிப்புணர்வு இல்லையா, இல்ல அவங்கள்ட்ட ஆர்வம் இல்லையா அப்படின்னு வந்து சரியா தெரிஞ்சுக்கவே முடியலங்க. இன்னொரு ஒரு குறிப்பான விஷயம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷத்துல மார்ச் 17க்குள்ள, இந்த வருடத்தின் மார்ச் 17க்குள்ள ஓட் லிஸ்ட்ல எல்லாருமே தன்னோட பேரை இணைச்சிருங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொன்னாங்க. ஓட் லிஸ்ட்ல எல்லாரும் பேரை இணைச்சிருங்க, அப்பதான் உங்களால ஓட்டு போட முடியும்னு. அண்ட் இன்னொரு விஷயமா சொன்னாங்க, இந்த வருஷத்துல 18 வயசு தாண்டினவங்க 5 கோடி பேர் இருக்காங்க. அந்த 5 கோடி பேரும் மறக்காம மார்ச் 17க்குள்ள ஓட்டு ஐடி எடுத்துருங்க, அப்பதான் உங்களால ஓட்டு போட முடியும்னு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விஷயத்தை அறிவிச்சாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் சொன்ன இந்த விஷயத்தை யாருமே ஃபாலோ பண்ணவே இல்லை, கடைபிடிக்கவே இல்லை. அந்த 5 கோடி பேர்ல வெறும் 1 கோடி பேர் தான் ஓட்டு ஐடி எடுத்தாங்க. மீதி 4 கோடி பேர் ஓட்டு ஐடி எடுக்கவே இல்லைங்க. இருந்தாலும் தேர்தல் ஆணையம் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டாங்க. அந்த யங்ஸ்டரை பரவாயில்ல, ஓட்டு ஐடி எடுக்கலன்னா கூட பரவாயில்ல, எலெக்ஷன் டே அன்னைக்கு வாங்க, ஓட்டு ஐடி இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை வச்சு வந்து ஓட்டு போட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட நிறைய பேர் ஓட்டு போட வரவே இல்லைங்க. அந்த 5 கோடி யங்ஸ்டர்ல வெறும் 38% யங்ஸ்டர் தான் ஓட்டு போட்டாங்க. யங்ஸ்டரே நிறைய பேர் ஓட்டு போடவே இல்லை. ஒரு 22 வயசு இருக்கக்கூடிய பசங்களே நிறைய பேர் இந்த முறை ஓட்டு போடவே இல்லை. அப்படின்னா இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு மோசமான விஷயமா இருக்கும்னு பாருங்களேன். ஒருவேளை இவங்கள்ட்டையும் விழிப்புணர்வு இல்லையா, இல்லை ஆர்வம் இல்லையா அப்படின்னு வந்து சரியா வந்து தெரிஞ்சுக்கவே முடியல. இந்த 96 கோடி மக்கள்ல 49 கோடி ஆண் வாக்காளர்கள் இருக்காங்க, 39 கோடி பெண் வாக்காளர்கள் இருக்காங்க, 2 கோடி யங்ஸ்டர் இருக்காங்க, 80 லட்சம் வாக்காளர்கள் வயசானவங்க இருக்காங்க. அந்த 80 லட்சம் பேரை கூட சேர்த்துக்க வேண்டாம், ரொம்ப வயசானவங்க. உடல்ல பலம் இருக்காது, ஒரு இடத்துல நின்று அவங்களால ஓட்டு போட முடியாது, அவங்களோட விட்டுறலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த 96 கோடியில ஒரு 94 கோடி வாக்குகளாவது பதிவாகி இருக்கணும். ஆனா பதிவாகவே இல்லை. வெறும் 64 கோடி மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்க. இதுவரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் 17 முறை நடந்திருக்கு. அந்த 17 முறையில கடைசியா நடந்த இந்த 2019 தேர்தல்ல தான் அதிக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 67 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதற்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல யாருமே பெருசா ஓட்டு போடவே இல்லை. கடந்த 2019 தேர்தல் தான் ஹையஸ்டா ஓட்டு போட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த ரெக்கார்டை பீட் பண்ணணும், இந்த முறை இந்த 2024 நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் குறைஞ்சது ஒரு 85 கோடி மக்களையாவது ஓட்டு போட வைக்கணும்னு சொல்லி அவ்வளவு ஆர்வமாக பல ஏற்பாடுகள் பண்ணாங்க, பல கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைங்க. எப்படி ஏற்பாடு பண்ணாங்கன்னு பாருங்களேன், ஒவ்வொன்றா சொல்றேன். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க எல்லா கிராமங்களையும் வாக்குச்சாவடி அமைச்சாங்க. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 10,50,000 வாக்குச்சாவடிகள் அமைச்சாங்க. ஏன்னா வாக்குச்சாவடிகள் எல்லா இடத்துலயும் இருந்தாதான் ஓட்டு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துருப்பீங்க. வீட்டு பக்கத்துல வாக்குச்சாவடி இருந்தது, எல்லா ஸ்கூல்லுமே வாக்குச்சாவடி இருந்தது, எல்லா காலேஜ்லயுமே வாக்குச்சாவடி இருந்தது, தெருக்கு தெரு வாக்குச்சாவடி இருந்தது. தடுக்கி விழுந்தா ஒரு பூத் சென்டர், நம்ம ஈஸியா போய் ஓட்டு போட்டு வரலாம். ஆனா அப்பயும் பல பேர் ஓட்டு போடவே இல்லை. இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 55 லட்சம் இவிஎம் மிஷின் யூஸ் பண்ணியிருக்காங்க.
எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க? பல பேர் ஓட்டு போட்டு டக்கு டக்குன்னு போகணும், ஓட்டை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் 55 லட்சம் ஈவிஎம் மிஷின் யூஸ் பண்ணிருக்காங்க தேர்தல் ஆணையம். அப்பயும் நிறைய பேர் ஓட்டு போடவே இல்லை. இந்த தேர்தலில் 1,50,00,000 பேர் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சேலரி போயிருக்கும், எவ்வளோ கோடி செலவாயிருக்கும். தேர்தல் ஆணையம் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ட்டெல்லாம் காசு கொடுத்து விளம்பரத்தில் நடிக்க சொன்னாங்க. பல பேர் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த விளம்பரம்லாம் பண்ணாங்க. அதுக்கு பல கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணியும் பல பேர் வந்து ஓட்டு போடவே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயம் தான் இது. என்ன சொல்கிறதே தெரியல. ஆனால் பெரிய பெரிய மீடியாக்கள் எல்லாமே அந்த வடநாட்டில் உள்ள கிராம மக்கள்கிட்ட போய் இன்டர்வியூ எடுத்தாங்க. வடநாட்டில் பெரிய பெரிய கிராமங்கள்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மக்கள்கிட்ட பெரிய பெரிய மீடியாக்கள் எல்லாமே இன்டர்வியூ எடுக்கிறாங்க. என்ன இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னா, ஏன் வந்து நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க, ஓட்டு போட முன் வர மாட்டீங்க, இந்த முறையும் நீங்கள் பல பேர் ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க. அதற்கு அவங்க பல காரணங்கள் சொல்லியிருக்காங்க, நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் காரணம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த முறை வெயில் ரொம்ப ஓவராக இருந்ததுங்க. வெயில் ரொம்ப ரொம்ப ஓவராக இருந்தது. அதனால் எங்களால் ஓட்டு போட முடியலங்க. 10 நிமிஷம் வெயில்னாலே உடம்பு டயர்டாக போயிடுது, வாங்கி விழுந்துடுறோம். அதனால இந்த முறை எதுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே படுத்து தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக ஃபன்னாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த விஷயத்த பல பேர் எல்லாருமே சேர்த்து வச்ச மாதிரி ஒன்றா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓட்டு போடுறது வேஸ்ட்டுங்க, ஓட்டு போடுறது வேஸ்ட்டு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. ஓட்டு போட்டால் எந்த விதமான நன்மையும் எங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. அதனால் இந்தியா அப்படியே தான் இருக்க போகுது. எங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய போவது இல்லை. அதனால் நாங்கள் ஓட்டு போடலை. நாங்கள் ரொம்ப விரக்தியில் இருக்கோம், நாங்கள் ரொம்ப ஆதங்கத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓட்டு போட எங்களுக்கு பிடிக்கல, ஓட்டு போட்டாலும் நாடு முன்னேற போகிறதில்ல, அப்படி தான் இருக்க போகுது, எதுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இந்த கருத்தில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. இந்தியாவில் நிறையா நல்ல அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் மக்களுக்கு தொண்டு செஞ்சிட்டு இருக்காங்க, நிறைய நன்மைகள் பண்ணிட்டு இருக்காங்க. முன்ன இருந்ததை விட இந்தியா வந்து இப்போ வேர்ல்டு லெவலில் செம்ம டெவலப் ஆயிருக்குங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி பண்ணுறோம். அதனால் அந்நிய நாட்டு செலவணி நமக்கு கிடைக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் சூப்பராக. இந்திய நாடு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் சொல்லணும். ஒருவேளை மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லையா அந்த கிராம மக்கள்கிட்ட அப்படின்னு தெரியல. இந்த வீடியோ இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே ஓட்டு போடணும், கன்ஃபார்மாக ஓட்டு போடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 98 கோடி மக்களாவது ஓட்டு போட தகுதியான ஆட்களாக இருப்பாங்க. ஒரு 98 கோடியில் ஒரு 95 கோடி மக்களாவது ஓட்டு போடணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? உங்கள் மனசுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? வீடியோ பார்த்த எல்லாருமே மறக்காமல் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ பார்த்த எல்லாருமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மகிழ்ச்சி, சந்தோஷம்.